வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா விண்வெளி பயணத்திலிருந்து பத்திரமாக பூமிக்கு திரும்பியிருப்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டி வரவேற்றுள்ளார். தூய்மையில் சிறந்த நகரங்களுக்கான ஸ்வச் சர்வேக்ஷன் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடில்லியில் வரும் வியாழக்கிழமை வழங்கி சிறப்பிக்கிறார். தூய எரிசக்திக்கு மாறும் முயற்சிகளை இந்தியா தேசிய இயக்கமாகவே மேற்கொண்டு வருவதாக புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுச்சேரியில் கல்லூரி படிப்பின் எல்லா பாடப்பிரிவுகளிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா விண்வெளி பயணத்திலிருந்து பத்திரமாக பூமிக்கு திரும்பியிருப்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க விண்வெளி பயணத்திலிருந்து பூமிக்கு திரும்பியுள்ள குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லாவை வரவேற்பதில் நாட்டு மக்களுடன் தாமும் இணைந்து கொள்வதாக அவர் கூறியுள்ளார். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணம் மேற்கொண்ட முதலாவது இந்திய விண்வெளி வீரர் சுக்லாதான் என்றும் அவர் தமது துணிச்சல், அர்ப்பணிப்பு மற்றும் முன்னோடி உணர்வுகள் மூலம் கோடிக்கணக்கிலான மக்களுக்கு உணர்வூக்கம் அளித்திருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளி வீரர் ஒருவரை நாமே விண்வெளிக்கு அனுப்புவதற்கான ககன்யான் திட்டத்தை நோக்கி முன்னேறுவதில் இது மற்றொரு மைல்கல்லாக அமைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவிற்கு இது மகத்தான தருணம் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்றைய தினம் இந்தியாவிற்கு விண்வெளியில் நிரந்தர இடம் கிடைத்திருப்பதே உண்மை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சுபான்சு சுக்லா பூமிக்கு திரும்பியது குறித்து கூடுதல் தகவல்கள். இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லாவும் அவருடன் இணைந்து விண்வெளிக்கு சென்ற வேறு 3 விண்வெளி வீரர்களும் திட்டமிட்டபடி இன்று பிற்பகல் 3 மணி அளவில் பத்திரமாக பூமிக்கு திரும்பினர். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இவர்களை ஏற்றி வந்த டிராகன் விண்கலம் கலிபோர்னியா அருகே பசிபிக் கடல் பகுதியில் இறங்கியதை தொடர்ந்து அங்கு ஏற்கனவே தயாராக இருந்த அமெரிக்க கடற்படையினர் இவர்களை பத்திரமாக கரைக்கு அழைத்து வந்தனர். சுபான்சு சுக்லா உள்ளிட்ட 4 விண்வெளி வீரர்களும் பூமியின் ஈர்ப்பு விசைக்கு தக்கவாறு உடல் இயக்கத்தை மீண்டும் மாற்றிக் கொள்வதற்கான மறுவாழ்வு பயிற்சிகளில் ஈடுபட உள்ளனர். இதைத் தொடர்ந்து சுபான்சு சுக்லா ஆகஸ்ட் 17ஆம் தேதி புதுடில்லி வரக்கூடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. உலக வல்லரசாக மேம்படுவதே இந்தியாவின் தேசிய குறிக்கோள் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் ரேவன்ஷா பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் உள்கட்டமைப்பு, சுகாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம், விண்வெளி, செயற்கை நுண்ணறிவு போன்ற பல துறைகளில் இந்தியா தற்போது வெகுவாக முன்னேறியிருப்பதாகவும் 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதில் கல்வியின் பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும் என்றும் கூறினார். மாணவர்கள் நாட்டிற்கே முதலிடம் என்பதை வாழ்நாள் முழுவதும் நினைவில் கொண்டு மிகுந்த பொறுப்புடன் சமூகத்திற்கு சேவையாற்ற தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார். படிப்பு முடிக்கும் மாணவர்கள் வேலை தேடுவோராக அன்றி புதுமையான தொழில் முயற்சிகள் மூலம் மற்றவர்களுக்கு வேலை கொடுப்பவர்களாக மேம்பட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். 2024-25ஆம் ஆண்டு ஸ்வச் சர்வேக்ஷன் கணக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூய்மையில் சிறந்த நகரங்களுக்கான ஸ்வச் சர்வேக்ஷன் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடில்லியில் வரும் வியாழக்கிழமை நடைபெறும் விழாவில் வழங்கி சிறப்பிக்கிறார். மக்கள் தொகை அடிப்படையிலான 5 பிரிவுகளில் மிகவும் சுத்தமான தலா 3 நகரங்களுக்கும், சூப்பர் ஸ்வச் பிரிவின் கீழ் வரும் அதி தூய்மையான நகரங்களுக்கும் மொத்தம் 78 விருதுகள் வழங்கப்பட உள்ளன. தூய எரிசக்திக்கு மாறுவதில் இந்தியாவின் உறுதிப்பாடு தேசிய அளவிலான இயக்கமே தவிர சுற்றுச்சூழல் நோக்கம் மட்டுமே அல்ல என்று புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். தொழில் முனைவோருக்கு மூலதனம் வழங்குவதற்கான மாற்று மூலதன சங்கம் சார்பில் IIT மும்பை உயர்கல்வி நிறுவனத்தில் இன்று நடைபெற்ற புதுப்பிக்கவல்ல எரிசக்தி உச்சி மாநாட்டில் அவர் பேசுகையில் 2030ஆம் ஆண்டிற்குள் புதை வடிவமல்லாத எரிசக்தி மூலமான நாட்டின் மொத்த மின்சார திறனை 500 கிகாவாட்டாக உயர்த்தும் இலக்கை முழுமையாக எட்டுவதில்
தனியார் முதலீடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் இருப்பதாக கூறினார். அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள். பசுமை எரிசக்திக்கு மாறுவதில் இந்தியாவின் உறுதிப்பாட்டிற்கு பிரதமரின் சூரிய வீடு போன்ற திட்டங்களும் சூரிய சக்தி மற்றும் காற்று விசையின் ஒருங்கிணைந்த பயன்பாடு குறித்த தேசிய கொள்கை போன்ற முன்முயற்சிகளுமே சான்றாகும் என்று அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறினார். வேளாண் துறையில் சூரிய சக்தியின் பயன்பாட்டை அதிகரிப்பதற்கான பிரதமரின் குசும் திட்டம் குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து வேறு பல மாநிலங்கள் இத்திட்டம் குறித்து விருப்பம் வெளியிட்டுள்ளதாகவும் இதன் அடிப்படையில் 2ஆம் கட்ட குசும் திட்டம் விரைவில் தொடக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். புதுச்சேரியில் மருத்துவ கல்வி போல கல்லூரி படிப்பின் எல்லா பாடப்பிரிவுகளிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு நடப்பு கல்வியாண்டு முதலே அமல்படுத்தப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இன்று காமராஜர் பிறந்த நாளை ஒட்டி பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற மாணவர் தின விழாவில் அவர் பேசுகையில், +2 மாணவர்களுக்கு இன்னும் 1 மாதத்திற்குள் லேப்டாப் வழங்கப்படும் என்றார். புதுச்சேரி அரசு கல்வித்துறைக்கு ஆண்டுக்கு 1350 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்வதாகவும் இதில் பள்ளிக் கல்விக்காக 950 கோடி ரூபாய் செலவிடப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். முதலமைச்சர் உரையிலிருந்து ஒரு பகுதி. விருந்தினர் காமராஜர் அவர்கள் அன்று கல்வி எவ்வளவு விதமாக அந்த பிள்ளைகளுக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு, கிராமத்தில் பிள்ளைகளுக்கு கிடைக்க செய்திருக்கின்றார்கள். அவர் இல்லைன்னா நாங்கள் இந்த மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருப்பதையெல்லாம் பார்க்க முடியும். எத்தனை பெரிய அதிகாரிகள். அதுக்காக தான் கல்வி கண் கொடுத்தவர் காமராஜர் என்ற பெயரை அவருக்கு மட்டும்தான் உரித்தாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனுடைய அடிப்படையில் கல்வி நம்முடைய புதுச்சேரி ஏழை எளிய குடும்பம் சார்ந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும், நடுத்தர குடும்பம் சார்ந்த பிள்ளைகள் எல்லாம் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அரசு செயல்படுத்தி வருவதை நீங்கள் பார்க்கலாம். எத்தனையோ திட்டங்கள் நான் கேட்ட கூட ஏதாவது திட்டம் புதுசா ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ மாண்பு கல்வி அமைச்சர் சொன்னது எல்லா திட்டமும் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது, இப்போ எந்த குறையும் இல்லை, கேட்டா சொல்றோம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. மாணவர் தின விழாவில் கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் பேசுகையில், புதுச்சேரியில் அரசு பள்ளிகள் CBSE பள்ளிகளாக மாற்றப்பட்டதை எதிர்க்கட்சிகள் விமர்சித்த போதிலும் தற்போது இதில் பல பள்ளிகள் 100% தேர்ச்சி விகிதம் காட்டியிருப்பதாக கூறினார். தகுதியுள்ள ஆசிரியர்களை அரசு நியமித்ததும் ஆசிரியர்களின் கடுமையான உழைப்புமே இதற்கு காரணம் என்று அவர் தெரிவித்தார். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், அமைச்சர் திரு ஜான்குமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். முன்னதாக முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், அமைச்சர்கள் திரு லட்சுமி நாராயணன், திரு ஜான்குமார், துணை சபாநாயகர் திரு ராஜவேலு, அரசு கொறடா திரு AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு KSP ரமேஷ், திரு நேரு என்கிற குப்புசாமி, திரு லட்சுமிகாந்தன், திரு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, திரு பிரகாஷ்குமார் ஆகியோர் பட்டாணிக்கடை சந்திப்பில் உள்ள காமராஜர் சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காரைக்காலில் அமைச்சர் திரு PRN திருமுருகன், மாவட்ட துணை ஆட்சியர் திரு செந்தில்நாதன், முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜய மோகனா, செய்தி விளம்பரத்துறை உதவி இயக்குனர் முனைவர் குலசேகரன் உள்ளிட்டோர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஓரிரு இடங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 21ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும், நாளைய தினம் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 17ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையில் மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவுதான் என்றாலும் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை சற்று குறையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை விம்கோ நகர் மண்டலம் மற்றும் மணலி மண்டலத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா விண்வெளி பயணத்திலிருந்து பத்திரமாக பூமிக்கு திரும்பி இருப்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டி வரவேற்றுள்ளார்.
தூய்மையில் சிறந்த நகரங்களுக்கான ஸ்வச் சர்வேக்ஷன் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் வரும் வியாழக்கிழமை வழங்கி சிறப்பிக்கிறார். தூய எரிசக்திக்கு மாறும் முயற்சிகளை இந்தியா தேசிய இயக்கமாகவே மேற்கொண்டு வருவதாக புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுச்சேரியில் கல்லூரி படிப்பின் எல்லா பாடப்பிரிவுகளிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.